ரிஷபம் ராசி அன்பர்களை சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட அழகான மனதுக்கும் விடாமுயற்சிக்கும் சொந்தக்காரர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் ரணங்கள் ஆறி ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்குள்ள தொடங்கப் போகிறது. அதற்கு இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். ரிஷபம் என்பது கால புருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் கொண்ட ஒரு ராசியாக வகித்து கொண்டு இருக்கிறது. இது குடும்பம், செல்வம் மற்றும் நாவன்மையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். பொறுமை. நீங்கள் ஒரு நந்தியை போன்றவங்க. எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் அமைதியாக தாங்கிக் கொள்வீங்க. எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. விடாமுயற்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை முடிக்கும் வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. விடாமுயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகமாகவே இருந்திருக்கும். அதிகமாக நீங்க வாழ்க்கையில உழைத்து அதிகமான விடாமுயற்சிகளையும் நீங்க சாதித்தும் காட்டியிருப்பீங்க. பிடிவாத குணம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதிலிருந்து யாராலும் உங்களை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்வது உங்களுக்கு சரியாக அமைந்துவிடும். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் எனக்கு இதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வாங்கக்கூடிய பொருட்களோ செயல்களோ செய்யக்கூடிய சில செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அன்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியில் கரடு முருடாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள மிக மென்மையானவர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. கலைநயம் மற்றும் சுவையான உணவுகளின் மீது உங்களுக்கு அதீத ஒரு பிரியமானது உண்டாகி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது அன்பு வைத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக வரக்கூடிய நாட்களில் தாங்க உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக சிந்திய ரத்தங்களும் வியர்வைகளும் இதுவரைக்கும் வேஸ்டாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் போயிருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பிறந்ததிலிருந்தே தியாகிகள். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற ராசிக்காரங்க தங்களை பற்றி யோசிப்பதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நிலையை பற்றி யோசித்து அதற்கான சில செயல்களையும் நீங்கள் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்மைகளாக இருக்கும். ஆனால் சுயநலமற்ற உழைப்பை நீங்கள் எப்போதுமே செய்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் முக்கியம் என்பதால் குடும்பத்தின் வறுமையை நீக்க நீங்கள் சிந்திய ரத்தமும் வியர்வையும் அதிகமாகவே தாங்க இருக்கும். படிக்கும் வயதிலேயே வேலைக்கு சென்ற ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசைகளை சுருக்கி கொண்டு உடன் பிறந்தவர்களின் கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் உழைத்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மட்டும் மறந்துவிட்டு உங்கள் கூட பிறந்தவங்க குடும்பத்திற்காக என்று உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஓடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்களே மறந்திருப்பீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் நிறைந்திருக்கும். எத்தனையோ முறைகள் உங்களுக்கு பிடித்த உடையை அல்லது பொருளை வாங்க பணம் இருந்தும் அது அம்மாவுக்கு வேணும், தம்பிக்கு வேணும், உடன் பிறந்தவர்களுக்கு வேணும் என்று உங்களுடைய ஆசைகளை நீங்க குழி தோண்டி புதைத்திருப்பீங்க. அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உணவு உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று கூட தோணியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நீங்க மறைத்திருப்பீங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு நிழலாக இருந்ததை தவிர நீங்கள் வெயில் தான் நின்று கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா மற்றவங்க யாரும் உங்களுடைய வெயில் அடிப்பது என்பதை உங்கள் பக்கம் தெரிந்திருப்பது. உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா, ஆசைகள் இருக்கிறதா என்று யாருமே உங்களிடம் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க? ஜோதிட ரீதியா ரிஷபம் என்பது ஒரு ஸ்திர ராசியாக எப்போதுமே இருக்கும். அதாவது ஒரு முறை ஒரு உறவையோ அல்லது பொறுப்பையோ நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்க. என்னதான் நடக்கிறது என்று ஆழமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களாகவும் இறுதி வரைக்கும் நீங்க உழைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கடமை உணர்வு என்பது அதிகமாகவே தாங்க இருக்கும். நம்பியவர்களை கைவிடக்கூடாது என்ற உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதற்காகவே உங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாம நீங்க அதிகமா உழைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நன்றி உணர்வை ஒருபோதும் நீங்க மறக்க மாட்டீங்க. உங்களை பெற்றவர்களுக்காகவும் உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் நீங்க செய்ததெல்லாம் ஒரு கைமாறு கிடையாதுங்க. அது உங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான அன்பு. உண்மையான அன்பை யாரும் இது வரைக்கும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரியும் உங்களை எப்பொழுதுமே ஒரு அடிமை மிக்க ஒரு மனிதராகவும் மட்டுமே தாங்க இந்த உலகம் உங்களை பார்த்திருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வேர்வை சிந்தியோ ரத்தத்தை சிந்தியோ வேலை பார்த்தீங்க, எந்த அளவுக்கு சில மனிதர்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அது மற்ற நபர்கள் யாருக்குமே தெரியாது. இந்த கஷ்டங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க அனுபவித்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு வீடியோ முடிவில் கூறுகிறேன், அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே ரிஷபம் ராசி நேயர்களே, இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், பண நெருக்கடிகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. குறிப்பாக இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கிரகநிலைகள் ஒரு அதிசய மாற்றத்தை உங்களுக்குள்ள நிகழ்த்தவும் போகிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. இருக்கும். மனதிற்கு பிடித்த மாற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க பிறர் விருப்பப்படி இதுவரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தியாகங்களை நீங்க செய்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிம்மதி கிடைத்ததும் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. வேண்டியதெல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைத்துவிடும். நீண்ட நாட்கள் கனவான சொந்த வீடு அமைப்பு, சொந்தமான வாகனங்கள் வாங்குவது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு நிம்மதி, இது எல்லாமே உங்களுக்கு வேண்டும் என்று நீங்க அதிகமாக நினைத்து உருகி கொண்டிருந்திருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமைந்துவிடும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு அப்புறமும் நீங்க சரியில்லாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்காம மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதை உங்களால் அமைத்துக் கொள்ளவே முடியாதுங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் புதிதாக திறக்கப் போகின்ற அதிர்ஷ்ட கதவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இப்போது பலம் பெற்று உங்களுடைய கர்மஸ்தானத்தின் மீது சுப பார்வையை செலுத்தப் போகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்துமே உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பணவரவும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பெரிய தொகை ஒன்று உங்களை சேர்ந்து உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு தொகையின் மீது உங்களோட தொகையால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய ஒன்றை நீங்கள் அடைந்து கொள்வீங்க. இது உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அதனால நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தாங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைகளில் போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களை வெறும் உழைக்கும் இயந்திரமாக பார்த்த குடும்பங்கள் இனி உங்களுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு முதல் மரியாதையை தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா முன்னேறியும் போக ஆரம்பிப்பீங்க. இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும். ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ எடுத்து வைத்து என் வீட்டில் பணம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று 16 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். வீட்டில் இதனை மட்டும் நீங்க என்னுடைய வீட்டில் பணம் நிலைக்க வேண்டும் என்று எழுதுவது உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. அந்த பேப்பருக்குள் ₹1 நாணயத்தை வைத்து நீங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இதனை ஒன்றன் பின் ஒன்றாக 16 தடவைகள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டு ₹1 நாணயத்தை மட்டும் அந்த பேப்பரின் உள் வைத்து நீங்கள் மடித்து கொள்ளுங்கள். மடித்து அதை பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் நீங்கள் வைத்து விடலாம். இதனை மட்டும் நீங்க வெள்ளிக்கிழமை இரவு செய்தீர்கள் அப்படின்னா நல்ல ஒரு பலனானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதை நீங்க செய்யும் பொழுது மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்கள் இந்த ஒரு செயலை விளக்கை ஏற்றி அதுவும் மகாலட்சுமி தேவியின் உருவக படத்திற்கு முன்பு இதனை வைத்து ₹1 நாணயத்தையும் உள்ள வைத்து மடித்து பணமானது உங்களுடைய வீட்டில் எங்க இருக்குமோ இல்லைன்னா பீரோவிலாவது நீங்கள் இந்த ஒரு மடித்த பேப்பரை மட்டும் வைத்து விடுங்கள். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து பணவரவு உங்களுடைய வாழ்க்கையில பணமழையாக பொழிய ஆரம்பிக்கும். எனவே இதனை மட்டும் செய்யுங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் தொழிலிலும் ஒரு உங்களை தேடி வந்துவிடும். வேலையில் முட்டுக்கட்டை போட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வங்கள் உங்களுக்குள் உள்ளவர்களுக்கு முதலீடுகள் தானாகவே உங்களுக்குள்ள தேடி வரவும் ஆரம்பிக்கும். சொந்த தொழில் தொடங்கணும் ஆனா அதற்கான பணம் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல யாராவது உதவியாக பணம் கொடுப்பாங்க. அந்த ஒரு பணத்தை வாங்கி நீங்க நல்ல முறையில் செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகிவிடுவீங்க. ஆரோக்கிய மீட்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மன அழுத்தத்தால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் மறைந்து புத்துணர்ச்சியை இந்த ஒரு நாள்ல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பிரிந்தவர்கள் இந்த ஒரு நேரத்துல சேர்ந்து விடுவீங்க. தேவையற்ற கோபத்தால் பிரிந்திருந்த இரத்த பந்தங்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க இந்த ஒரு நேரத்துல இன்னொரு செயலையும் செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாட பண்ணணும்.
வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது மொபைலில் கூட அதை போட்டுவிட்டாலும் போதும். வெள்ளை நிற தானத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏழை பெண்களுக்கு பால் அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை நீங்கள் தானமாக செய்யலாம். இந்த ஒரு தானத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளானது கிடைக்கும். பெண்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாயோ மனைவியோ அல்லது சகோதரியோ உங்களுடைய குழந்தைகளோ மகிழ்ச்சியாக நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் ஆஸ்தி உங்களுக்கு சுக்கிரனின் அருளை நிறைவேற்றி வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த ஒரு நாள்ல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பிரிந்தவர்கள் இந்த ஒரு நேரத்துல சேர்ந்து விடுவீங்க. தேவையற்ற கோபத்தால் பிரிந்திருந்த இரத்த பந்தங்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க இந்த ஒரு நேரத்துல இன்னொரு செயலியும் செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாட பண்ணணும். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க மகாலட்சுமி தேவிக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது மொபைலில் கூட அதை போட்டுவிட்டாலும் போதும். வெள்ளை நிற தானத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏழை பெண்களுக்கு பால் அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை நீங்கள் தானமாக செய்யலாம். இந்த ஒரு தானத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளானது கிடைக்கும். பெண்களை நீங்க மதிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாயோ மனைவியோ அல்லது சகோதரியோ உங்களுடைய குழந்தைகளோ மகிழ்ச்சியாக நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் ஆஸ்தி உங்களுக்கு சுக்கிரனின் அருளை நிறைவேற்றி வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை